இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குருமா, சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் 1/2 kg சிக்கனை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் 1/2 குவான்டிட்டி வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருவேங்க ஒரு 1/2 hourக்கு. பண்ணுறதுக்கு ஒரு விசில் வச்சுருக்கேங்க. சூடான உடனே 2-3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2ங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2ங்க, ரெண்டுத்தையும் போட்டு வதக்க போகிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுட்டு வதக்கிட்டேங்க. இப்போது ஆனியன் பாதி வதங்கிடுச்சுங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க, அப்புறம் தக்காளியும் போட்டுட்டு வதக்குறேங்க. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. பாதி உப்பு போட்டிருக்கேன் அதில் மேரினேஷனில், மீதி உப்பு இப்போ இதில் போட்டுக்கிறேங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, மேரினேஷன் நம்ம போட்ட உப்பை. இப்போ கொஞ்சம் வதங்கட்டுங்க. மூடி வச்சுட்டேன். மூடி திறந்துட்டு இப்போ திருப்பி கிளறி விடுங்க. நல்லா வதங்குதுங்க. இப்போது 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்குறேங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. நல்லா வதங்கிருக்கு, பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ இதில் பேலன்ஸ் காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு, மஞ்சப்பொடி ஆல்ரெடி அதில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க, திருப்பி போட வேண்டாம். அதுலேயும் தனியாத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பேலன்ஸ் காரத்துக்கு இதை போட்டுக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு அதில் நல்லா கிளறி விடலாங்க. அந்த மொத்த கிரேவியும் வந்துட்டு அதுக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு திறந்து பார்க்கலாங்க. அதில் சம்டைம்ஸ் சிக்கன் தண்ணி விடுங்க. இப்போ இதில் அவ்வளோவா பெருசாக தண்ணி விடலைங்க. ஸோ இந்த சிக்கனில் அவ்வளோவா தண்ணி இல்லை. அதனால் வந்துட்டு சிம் பண்ணிக்கிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை நல்லா போன அப்புறமா நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போது திருப்பியும் மூடி வச்சிடலாங்க. நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறேங்க. அது கொஞ்சம் சுருளிப்பட்டை, 3 பெட்டல்ஸு ஸ்டார் அனாஸு, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இடிச்சிக்க போகிறேங்க. அங்கே சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் தேங்காய் போட்டு, இப்போ நான் இது குருமா பண்ண போகிறேங்க. தேங்காய் போடுறதா இருந்தால் கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலாக இருக்கணுங்க. அந்த தேங்காய் கிரேவிக்கு வந்துட்டு நான் அந்த ஒரு மூடி, இந்த சின்ன மூடி அளவுக்கு மொத்தமாக அரைச்சி வச்சுருக்குறேங்க தேங்காவை. இப்போ அதை கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. கொதி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு அதிலே கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடுறேங்க. இப்போது அதுக்கு தாளிப்பு பண்ண போகிறேங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் சூடான உடனே ஒரு பேனில் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த இடித்து வச்சுன அந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு, நல்லா பொரிஞ்ச உடனே அந்த தாளிப்பை எடுத்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது முடிஞ்சுதுங்க. இப்போ நான் பிரியாணி ரெடி பண்ண போகிறேங்க. இப்போ பிரியாணிக்கு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரம் சூடான உடனே இப்போ நான் வந்துட்டு அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி பண்ண போகிறேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 லெக் பீஸு, 3 பெரிய பீசஸ் வந்துட்டுங்க 1/2 கிலோவுக்கு. அதுக்கு நான் 400 கிராம்ஸ் ஆஃப் ரைஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா, 4 பெரிய தக்காளி, அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேங்க. இப்போது பாத்திரம் சூடான உடனே 3 ஸ்பூனு நெய்யுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 ஸ்பூனு எண்ணெய்ங்க. இந்த பிரியாணிக்கு எண்ணெய் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்குங்க. இப்போது அது சூடான உடனே நான் அதில் சுருளிப்பட்டை இந்த அளவுக்கு, அப்புறமா ஒரு 3 ஏலக்காங்க. அதில் ஒரு ஏலக்காய் அதில் முன்னாடியே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார் அனாசி 1, அதுக்கப்புறமா ஒரு 4-5 லவங்கம்,
அப்புறம் ஒரு பிரியாணி இலை, அந்த சைஸில் ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு அது வதங்கின உடனே வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட போகிறேங்க. இப்போது நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதக்க வச்சுக்கோங்க. அது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. நல்லா வதக்குங்க. உப்பு போட்டுட்டு இப்போ புரட்டி விட்டுட்டு நல்லா வதக்கி மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க. கொஞ்சம் பாதி வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட வேகணுங்க. ஸோ திருப்பி மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த க்ரீன் கலர் மாறாத அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. நல்லாவே வந்துருச்சுங்க. இப்போ எல்லாமே சேர்ந்தா போல் வந்துருச்சுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, நான் ஆல்ரெடி பச்சை மிளகா 6 போட்டிருக்கேங்க. அதனால் வந்துட்டு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தீயாமல் பத்திரமா வந்துட்டு கிளறிட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு நம்ம வந்துட்டு 75 ml வந்துட்டு தயிர் வந்துட்டு போட்டுட்டு இதில் நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லா மசாலாஸும் நல்லா சேர்ந்து வந்துச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த சிக்கனை எடுத்துகிட்டு போட்டுட்டு நல்லா அந்த சிக்கனுக்கு எல்லாம் கோட்டார மாதிரி இந்த மசாலாவை நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க. குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை நல்லா கோட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. நல்லா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அது நல்லா அந்த சிக்கன் பீசஸ்க்கு நல்லா இதாகிடுச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணுங்க. அதனால் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. நல்லா வேகிற வரைக்கும் அந்த தண்ணியில் இந்த சிக்கனை அப்படியே விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேங்க. அதுக்கு 1க்கு 1.5 கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி இதில் விட போகிறேங்க. 1 2 3 நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. மொத்த அரிசியும் போட்டுட்டு பத்திரமா அரிசியை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசியை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நிதானமாக எல்லா சைட்லேருந்து எடுத்துகிட்டு நிதானமாக அப்படி சைட்லேருந்து எடுத்து அப்புறம் ஒரு 1/2 கப் லைம் ஜூஸை அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு இப்போது அதுவும் லைம் ஜூஸ் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சைடில் இருந்து அப்புறமா நடுவில் அப்படி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ லைம் ஜூஸ் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுங்க. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தண்ணியை செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மிலேயே வச்சு அப்படியே குக் பண்ண விடுங்க. நல்லா அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சிட்டோ இல்லை 15 மினிட்ஸ் கழிச்சிட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி குக் ஆகிருக்குன்னு. இப்போ சிக்கன் பிரியாணி பார்க்கலாங்க. நல்ல பொழப்பொழான்னு அழகாக வந்திருக்குதுங்க. ரைஸ் ஆகி பாருங்கள். ரொம்ப கிளறிடாதுங்க. நிதானமாக சூடாக இருக்குது. அவ்வளோ அழகாக நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள்.